அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். குடும்ப அதிபதியாகவும் சகாய அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேளையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாக களைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெரும்பாலும் இந்த வேளையில் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 3லிருந்து 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாகமத்தின் சுமார் ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி வந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அதே வேளையில் மிக மோசமான ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி போன்ற காலகட்டம் இல்லை என்பதால் சில நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் முழுமையாக ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி முதல் முற்றிலுமாக வலம் பெற போகிறாருங்க சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில். எனவே கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. உடல்நலத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டு காலம் 4இல் வலம் வரப்போகிறார். அதை தொடர்ந்து 5, 6 என பல இடங்களில் வலுப்பெற போகிறார். 4ஆம் இடத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிகவும் மோசமான அமைப்பு இல்லை. எனவே இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக சனியால் பெரிய அளவில் இடைஞ்சல்கள் ஏற்படாது. சனி என்று சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சம் இயல்பாக ஏற்படுகிறது. ஆனால் அவர் உண்மையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக தான் செயல்படுகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் சனி 4இல் நுழைந்து விட்டார் என்று எண்ணி வீண் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. பல சுபகாரியங்களை நினைப்பதை விட சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தகவமைப்புகளையும் சூழல்களையும் உங்களுக்கு சாதகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்குள் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பல விஷயங்களில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு எலி இருக்கிறது. அந்த எலியை ஒரு கூண்டில் அடைத்து வளர்க்கிறார்கள். அப்படி கூண்டில் அடைத்து வளர்க்கும் போது எலிக்கு தேவையான உணவுகள் வழங்கப்படுகின்றன. ஒரு புறம் மது கலந்த நீரும் மற்றொரு புறம் வெறும் நீரும் வைக்கப்படுகிறது. இந்த எலி மட்டும் தனிமையில் இருப்பதால் அந்த மது கலந்த நீரை தான் அதிகமாக குடிக்கிறது. அப்படி அதிகமாக குடித்ததால் சில தினங்களிலேயே அந்த எலி சூழலுக்கு ஏற்றவாறு இல்லாமல் இறந்து போகிவிடுகிறது. ஆனால் அதே சமயம் அதே போன்ற கூண்டில் அந்த எலிக்கு தேவையான தகவமைப்புகள் விளையாடுவது, பொந்தில் பூந்து செல்வது போன்ற தகவமைப்புகளை உருவாக்கி கொடுத்து எலியுடன் சேர்த்து இன்னும் 2 எலிகளை உள்ளே விடுகிறார்கள். அப்படி விட்டதற்கு பிறகு மது கலந்த நீரையும் சாதாரண நீரையும் வைக்கும் போது அந்த எலிகள் மது கலந்த நீரை குடிக்கவில்லை, சாதாரண நீரை குடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் நீண்ட நாட்கள் அந்த கூண்டில் இருந்தாலும் வாழுகின்றன. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல முடிவுகளை எடுப்போம். ஆனால் அதை அப்படியே செயல்படுத்துகிறோமா என்றால் உறுதியாகவே இல்லை. ஏனென்றால் அந்த தகவமைப்புகள் தான் நமக்கு அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த தகவமைப்புகள் அவ்வளவு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்காத பட்சத்தில் நாம் முடிவெடுத்தாலும் அதில் இருந்து செயல்படுத்த முடியாமல் பல சிரமங்களை சந்திக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் சனி 4இல் நுழைந்தாலும் மோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குவார். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளலாம். சனி பகவான் தனது பார்வையை பல இடங்களில் பதிக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக ஜென்மராசியை பார்க்கிறார். பல இடங்களை பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகினாலும் அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் சுப விரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுகஸ்தானம் என்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பது சற்று தாமதமானாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமையும். பல கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்குவதால் சொந்த வீடு அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே சிறப்பாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வருமானம் இந்த தருணத்தில் உயரும். நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறபடி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை உறுதியாகவே சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. உத்தியோக ரீதியாக பணிகளிலும் பொறுப்புகளிலும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாக தான் அமைகிறது. அதே சமயம் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில நல்ல ஆதரவுகளும் எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரமும் பாராட்டும் சற்று காலதாமதமாக கிடைத்தாலும் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பிரபல நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்வில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் துறை ரீதியாக அங்கீகாரம் கிடைப்பதோடு நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரித்திர பின்னணியாக இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. விருப்பு வெறுப்பின்றி பல காரியங்களை சமூக அக்கறையுடன் சிறப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் வாய்ப்புகள் ஏராளமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். அரசியலில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் பல திருப்பு முனைகள் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம், கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் போன்ற அனைத்துமே விரைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள்.